சிக்கனை நம்ம தேங்காய் போட்டு கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஏலக்காய் பட்டை போட்டுட்டேன். நான் வெங்காயம் போட்டுடலாம். புதினா கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போது வதங்கட்டும் நல்லா. உப்பு 1 ஸ்பூன் இதில் போட்டுட்டேன். நான் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு தக்காளி, சோம்பு இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதில் போட்டுடுறேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். தேங்காவை மாரி பச்சை வடை போகிற மாதிரி. இது வேறு டேஸ்ட்டான கிரேவி இது, அதனால இதை வதக்கிடலாம். இப்போது இதுக்கு தனி மிளகாத்தூள், பிரியாணிக்கு அப்போ தான் இந்த தொக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். அதனால் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். நம்ம இது நல்லா வதங்கட்டும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதங்கிடட்டும். இப்போது இந்த சின்ன ஸ்பூனாலே நான் இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் ரொம்ப வேணாம். நான் கார மிளகாத்தூள் நிறையா சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதங்கி கலரு கிரேவி கலர் கருப்பு கலராக ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 50 அளவுக்கு தயிர் ஊற்றிட்டோம். மிளகு போட்டிருக்கிறதுனால இன்னும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் போட்டுடலாம். சிக்கனை கையால் நம்ம இது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். கழுவுன இருக்க தண்ணி எப்படி நம்ம சுத்தமாக கழுவினாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால இந்த மாதிரி நான் எடுத்து போட்டேன் பாருங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கையால் பிரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம். சிக்கன் கோகோனட் கிரேவிக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம். இது பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். அதுக்கான தண்ணி நிறையா ஊற்றிருக்கேன். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கிறது சொன்னேன். நான் தக்காளி போட மறந்துட்டேன், சாரி. அதுக்கப்புறம் நான் தக்காளி போட்டுக்கிட்டேன். நீங்கள் வதக்கும் போதே கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. இப்பயும் பரவாயில்ல, டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இது சூப்பராக இருக்கும். நான் அதுக்கப்புறம் தக்காளி போட்டேன். பார்க்கல, நான் கொஞ்சம் நியூ இயர் பிஸியில் கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 20 நிமிஷம் கொதிச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். எண்ணெய் மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை இறக்கிடலாம். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.